மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக பிரம்மாக்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் ராசியான மாப்பிள்ளை படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த தொழில் தொடங்குவதற்கும் ரொம்ப ராசி வேணும்னு சொல்லுவாங்க. பட் இதில் ராசியாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ராசியான மாப்பிள்ளை எல்லோருக்கும் பிடித்த மாப்பிள்ளையாக வெற்றி வர வாழ்த்துகிறேன். இந்த படத்தில் என்னுடைய பங்கும் ஒரு தொழில் இருப்பதில் இந்த படக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்புச்செழியன் அவர்கள். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேலே இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராசியான மாப்பிள்ளை, ராசியான பொண்ணு, ராசியான பையன், ராசியான அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜஜோதி வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு டைட்டில் வைக்கவே இல்லை யாரும். 100 வருஷம் ஆச்சு. எத்தனையோ டைட்டில் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் தேர்ந்தெடுத்து பதிவு பண்ணி நீ அற்புதமான ப்ரொடியூசர் 2 பேருமே பார்த்தேன். 2 பேர் முகமும் புன்னகை மன்னன் மாரியே இருக்காங்க. பாலு மாரியே இருக்காங்க 2 பேருமே. ஏன்னா படம்னா இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு யார் கேட்டாலுமே என்ன படையோ ராசியான மாப்பிள்ளை சொல்கிற மாரி ஒரு எல்லார் வாயிலும் வர மாரி இருக்குது. அதனால் இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக போய் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அவர் ராசியான ஆளியா, ஒரு ராசியான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியான மாப்பிள்ளைன்னு முத திரை உலகத்துல வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு தமிழ் டைட்டில் வச்சுருது எங்கள் சங்கத்தையும் பெருமை, என்னுடைய டைரக்டர், எங்களுடைய தயாரிப்பாளர் வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெருமைன்னு சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையின காரணம் என்ன, இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா மிகப்பெரிய அடுத்தது இதேமாதிரி தமிழ் எல்லாம் டைட்டில் வைப்பாங்க. எப்படின்னா தமிழ் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க. இன்றைக்கி பிரதமர் நேற்று கூட குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கூட தமிழில் தான் முதல்ல உரையாற்றினார். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பினால் யாரும் கெடுத்ததே கிடையாது. இந்த ராசியான மாப்பிள்ளை அற்புதமான பிடிச்சரை இவங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து சொல்லி வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணமான நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கங்களும். ராசியான மாப்பிள்ளை உண்மையிலே ராசியான ஒரு மாப்பிள்ளை தான். அதனால தான் அது யாருன்னு அவர் காட்டாமல் ஒரு கேள்விக்குறியை போட்டு வச்சுட்டாரு. நல்ல உண்மையிலே டைட்டில்லே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சொல்ல ராசியான மாப்பிள்ளைன்னு சொல்ல அந்த வைப்ரேஷன்லே அதனுடைய எனர்ஜி வந்து ஏறும். ராஜஜோதி அவரை பற்றி சொல்ல வேண்டாம். 24 மணி நேரம் அவர் சொன்னார்ல என்னுடைய நண்பர்கள்னு. எப்போ போனாலும் நீங்கள் போனால் பார்க்கலாம், ஏவிஎம் கேன்டீன் தான் அவங்க டிஸ்கஷன் இடம். சுற்றி 10 பேர் உட்காந்துட்டு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க எப்போ போனாலும். ஆமாம், கவலை இல்லாத மனிதர். நான் உண்மையிலே அவர்கிட்ட கேட்டேன், சார் திடீர்னு ஒரு நாள் வந்து கையை கொடுத்துட்டு சொன்னார், சார் நம்ம படத்துக்கு வந்து கேஜி ப்ரொடக்ஷன்ஸ் கண்ணன்ற ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டார். சார் என்ன சார் நிஜமாவா சொல்கிறீங்க? நீங்களே தானே படம் வாழ்த்துக்கள் சார் நீங்களே தானே படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. இல்லை சார் சொன்னேன் சார், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சார் அதிகமாக்கியிருக்காரு. அதாவது நீங்களாம் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் இதாக பண்ணலாம், என் காஸ்டா நான் தாண்ட ப்ரொடியூசரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஆனால் இன்னொரு மனிதர் வந்து நீங்கள் உங்களை நம்பி வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை நம்பி படத்தை கொடுத்துருக்காங்கங்கும்போது உங்களுடைய பங்களிப்பு என்பது இரட்டிப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் எப்போயுமே கரெக்டாக கதைகளை முடித்து வைத்து கொண்டு, இப்போயே அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். இன்றைக்கி வரவங்க கொண்டுட்டு வராங்களா பவுண்டுன்னுவாங்க. இன்றைக்கி எந்த கம்பெனிக்கு போனாலும் முதல்ல வந்து கதையை கேட்கறது கிடையாது. சார் நீங்கள் பவுண்டு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் படிச்சுட்டு சொல்கிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு புரியல பவுண்டுனா என்னன்னு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் அந்த அளவுக்கு வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டோடு வந்து ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. சீன் வரைஞ்சி வச்சுருக்காங்க, சீனை பார்க்க அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய படத்தை வந்து ஒரு பார்த்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ராஜஜோதி இதை தயாராக வச்சுருக்காரு. அதனால் இந்த படம் நிச்சயமாக வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவும் இதனுடைய வெற்றியில் வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா கண்ணன் சார் அவர்கள் அவ்வளவு எளிமையாக சிம்பிளாக எல்லாரையும் கூப்பிட்டு, உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் திரைத்துறைக்கு வர வேண்டும். ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம இணை தயாரிப்பாளர் பேசும்போது வெங்கடேஷ் பேசும்போது என்ன சொன்னார்னா, சின்ன இயக்குனர்களுக்கு நானும் சின்ன இயக்குனர் தான் மறந்துடாங்க. இல்லை, ஒரு சார் சொன்ன மாதிரி தான், அதாவது முரளி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் என்பவர் சரியான தயாரிப்பாளர் சினிமாவுக்கு கிடைத்தால் கிட்டத்தட்ட
ஒரு 500 பேர் அவரை நம்பி நம்ம வந்து தினசரி சாப்பாடே சாப்பிடுவோம். அதுதான் சினிமா. இன்றைக்கி வந்து அவருக்கு அற்புதமான அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அவரை கொண்டுகிட்டு வந்தவர் நம்ம அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதே மாதிரி வந்து குகநாதன் சார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா நம்மளாம் சினிமாவை தேட்டரில் பார்த்த காலத்தில் அவர் சினிமாவை பார்த்து முடிச்சிட்டாருன்னா படித்து முடிச்சிட்டாரு. அவ்வளவு இதாக பண்ணி புரட்சி தலைவர் அவர்களுடைய கையாலே அத்தனை விருதுகளையும் பெற்று தமிழ் திரையுலகில்னு கூட சொல்ல முடியாது, திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வைக்கும் குகநாதன் அவர்களின் வாழ்த்து உங்களுக்கு கிடைத்தது. மோதிர கையால் குட்டு என்று சொல்வார்களே, அது போன்றதுதான். இந்த படத்தை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடித்து ஒரு நல்ல நேரத்தில், ஏன்னா இன்றைக்கி படம் முடிக்கிறது கூட ஈஸியாகிடுச்சு. முரளி அண்ணனை வச்சுட்டு நான் பல மேடையில் இதைத்தான் சொல்கிறேன். அதை ரிலீஸ் பண்ணுறேங்கிறது வந்து அவ்வளவு கடினமானதாக இருக்குது. போராடி தான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே முடித்து வச்சிட்டோம், படம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வெளியீடு வந்து கிடைக்கும். நல்ல அப்போசிங் இல்லாமல். ஏன்னா சின்ன படங்கள்னு சொல்லும்போது அதுக்கு அப்போசிங்கிறது வந்ததுன்னா, பெரிய படம் வந்ததுன்னா நமக்கு தேட்டரே கிடைக்காது, முதல்ல நல்ல தேட்டரே கிடைக்காது. அதனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற அளவுக்கு கையில் பொருளை வச்சுக்கிட்டு விற்று பார்க்கலாமே, ஈஸியாக இருக்கும். அதனால் சார் செய்வாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா கண்ணன் சாரோடைய திட்டமிடல்ங்கிறது தெளிவாக தெரியுது. இங்கே பார்க்கும்போதே வெளியில் ஒரு பூஜையை முடிச்சிட்டாரு, உள்ள வந்து 2 குத்துவிளக்கு, பெரிய குத்துவிளக்கு வச்சு உள்ள ஒரு பூஜை போட்டு ஸ்டேஜில் அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு ராசியாக இருக்குது சார். ராசியான மாப்பிள்ளை, நிச்சயமாக ராசியான மாப்பிள்ளை தான். நன்றி. ராசியான மாப்பிள்ளை பட துவக்க விழாவிற்கு இங்கே வருகை தந்துள்ள மீடியா நண்பர்களையும் திரையுலக பிரம்மாக்களையும் வருக என்று வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழித்து பூஜை போடுறாங்க துவக்க விழா. வழக்கமாக ஸ்டுடியோக்குள்ளே பூஜை போடுறதெல்லாம் ரொம்ப காலியாகிடுச்சு. படம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க, ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க, சக்ஸஸ் மீட் நடத்துவாங்க. இப்போ வந்து பூஜை போடுற அளவுக்குன்னா இப்போ சினிமா மறுபடியும் ஆரோக்கியத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மேடையில் அமர்ந்திருக்கிற விசி குகநாதன் சார் வந்து என்டிஆர், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா 5 முதல்வர்கள் கூட பணியாற்றியவர் அவர். இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் சார், முதல்வர் ஸ்டாலின் கூடயும் அவர் தொடர்பில் இருக்கிறவர். அவர் இந்த விழாவுக்கு துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறது வந்து இந்த ராசியான மாப்பிள்ளை குழுவினர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஊமை வெளிகள் படத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய சக்ஸஸ் படங்களை கொடுத்துட்ருக்கிற அரவிந்தராஜ் சார் வந்திருக்குது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே பிறந்தவன்னு சொல்லலாம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை கூப்பிட்டா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, புதுமுகங்கள் நடிக்கிற படங்களுக்கு, புதுமுக இயக்குநர்கள் நடிக்கிற படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதை தங்களோட ஒரு கடமையாக நினச்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பலத்தை கரகோஷத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கிறத அதை மறைக்காமல் சட்டுன்னு பட்டுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் இன்றைக்கி அன்புச்செழியன். அவர் வந்து சில பேருக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு செஞ்சு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி செல்வா கேமராமேன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இளைய தளபதி விஜயோட மாமா அவர், எஸ்ஏ சந்திரசோட உறவினர். அதான் அந்த ஃபுல்லாக இருக்கிறவர். ஆனால் அந்த எந்தவித பந்தாவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காண்டி ஒரு நல்ல திங்கிங்கில் இருக்கிற ஒரு கேமராமேன் செல்வா. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் வந்தாலும் சிறப்பான ஆட்கள் அழைத்த வெங்கட் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். பிஆர் வெங்கட்டுக்கு. இந்த வெங்கட்டை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை வந்து காட்டினது இந்த படத்தோட இயக்குனர் ராஜஜோதின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வரைக்கும் அவர் சினிமா படிச்சுட்டு இருந்தவருக்கு சினிமா தெரியாது. சினிமானா எப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து சினிமாலாம் காட்டினவர் ராஜஜோதி. அந்த ராஜஜோதி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் மறுபடியும் படம் எடுக்க வந்த பிறகு அதே பிஆர் வெங்கட்டை கூட்ட பண்ணியிருக்குது. சினிமாவில் நன்றியும் விசுவாசமும் இன்னும் வந்து சாகலை, மறைக்கலை, மறுக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு தெரிவிக்கணும். ஏன்னா கண்ணன் சார் அவருக்கு
கண்ணன் வெங்கடேஷ் 2 பேருக்குமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆர்டிஸ்ட்டை நம்பி படம் எடுக்காம புதுமுகங்களை நம்பி அது கதையை நம்பி படம் எடுக்க வந்திருக்கிறாருன்னா முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி புதுசாக வந்து படம் எடுக்க வரவங்களால தான் இன்றைக்கி சினிமா செழிப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம், வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி இந்த மாதிரி படங்களில் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நடித்து தரேன் அப்படின்னு சொல்லி வர்றவர் தான் முத்துக்காலை. பணத்தை பெருசாக நினைக்காம ரன்னிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறவர். அதே மாதிரி ராதிகா மாஸ்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல செலவு பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எந்த விதத்துலையும் குவாலிட்டி குறையாமல் பார்த்துக்கிறவங்க தான் ராதிகா மாஸ்டர். அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறையா படங்களில் அவங்க வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்கள பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். அதே மாதிரி இந்த இப்போ வந்து பேசிட்டு போனாங்களே மான்குட்டி ஹீரோயினி ஹேமலதாவையும் நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடிகர் நடிகையெல்லாம் அவங்க நடித்த படங்களுக்கே ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை. இவங்க வந்திருக்கிறாங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிறப்பு இவங்களுக்கு. அதுக்காக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் ப்ரெஸ் ஷோக்கும் வராமல் இருந்துடாதீங்கம்மா. இந்த படத்தில் நடிச்சுட்டு. அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஆனால் வரேன்னு சொன்னதுனால வந்துட்டேன். இங்கே டைட்டிலை பற்றி எல்லாரும் பேசுனீங்க. இந்த போர்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். முதல்ல ஒரு வரி இருக்கு, அதை மறக்க முடியுமா? அது என்னன்னு பல பேருக்கு தெரியாதுல்ல. மறந்து விடாது. எந்த படத்தில் இருக்கிற எந்த பாட்டு அது? எந்த பாட்டு? மறந்து விடாது. அப்ப ராசியான மாப்பிள்ளைக்கு மேல இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். நாங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் இதய தெய்வம், என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமா அஸ்திவாரமா இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள். டைரக்டர் ரொம்ப கெட்டிக்காரர், அதனாலதான் எம்ஜிஆர் தூக்கி ராசிக்கு மேல போட்டார். இந்த ராசி எல்லாத்தையும் தாண்டினவர் தான் எம்ஜிஆர். இந்த டைட்டிலை பத்தி சொல்லும் போது எம்ஜிஆர் செய்த ஒரு நிகழ்வை சொல்றேன். முதல் படம் எனக்கு கொடுத்தாரு, அது புதிய பூமி, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த பாட்டு இருக்கிற படம். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டாருன்னு நினைச்சேன். படம் நல்லா ஓடிச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ரொம்ப பிஸின்னா நம்ப மாட்டீங்க, 17 வயசுல நான் எம்ஜிஆருக்கு படம் எழுதினேன். முதல் படம் புதிய பூமி, அடுத்த படம் சிவாஜிக்கு எங்க மாமா, அடுத்த படம் தங்கைக்காக, அடுத்த படம் ரவிச்சந்திரனுக்கு நாளும் தெரிந்தவன். இப்படி பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ப மாட்டீங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், பச்சபாஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். அங்கே லெக்சரரை பார்த்து அவரோட பேசணும்னு சொன்னார். அவர் நீங்கள் யார் ஏதோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இல்லைங்க, அது நான் இல்லை அப்படின்னு. இப்போ கேலரியில் மேலே பார்த்தாரு காலேஜில். அங்கே ஒரு கை இப்படி கர்ச்சிஃபை வீசிக்கிட்டு இருக்கு. அது நான் தான். படுத்துட்டேன். லாஸ்ட் பெஞ்சில் படுத்திருந்தா தெரியாது, காலேஜுக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் படுத்திருந்தேன். ராத்திரி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுனால தூக்கம் வந்துச்சு. கிளாஸில் படுத்திருக்கேன், கர்ச்சிஃபை எடுத்து இப்படி வீசிக்கிட்டு இருக்கேன். இந்த கையும் கர்ச்சிஃபும் கீழே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு தெரியுது, ஆனால் நான் படுத்திருக்கிறது தெரியல. அவனை எழுப்பிட்டு கூட்டிட்டான். அவர் சொன்ன வார்த்தை, "We can't afford to have a fan for you, man" அப்படின்னார். "That is why I am doing this, sir" அப்படின்னார். அது பச்சபாஸ் காலேஜ், அதனால அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க, நாங்களும் அப்படி தான் பேசுவோம். சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், திடீர்னு தூக்கத்தில் இருந்தவனே எழுப்பி கூப்பிட்டு, "என்ன, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு." திரும்பி பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளியே வந்தேன். அவர் சொன்னார், "உங்ககிட்ட கதை இருக்குன்னு எம்ஜிஆர் வாங்கிட்டு வர சொன்னார்." என்னங்க அது? நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. வந்திருந்தது கோவை செழியன். அவர் கேட்டார், "என்ன தெரியுமா உங்களுக்குன்னு?" "தெரியும்." "எப்படி?" "நீங்கள் கோவை செழியன் தானே?" நான் சொன்னேன்.
ஆமாம், எங்கே பார்த்துருக்கீங்க? காஞ்சியில் நான் அண்ணா வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே வந்தீங்க, நான் பார்த்தேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த சின்ன வயசுலயே அண்ணா பழக்கம், அங்கே வந்த கோவைச்செழியன் தெரியும். அந்த கோவைச்செழியன் பஜயபாஸ் காலேஜுக்கு வந்திருக்காரு. எங்கிட்ட கதை வாங்க சொல்லி எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்காரு. 2வது படம் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டு நான் வேற வேலையெல்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உடனே ஓடி போனேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே, என்ன சார் திடீர்னு காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை, நீ இன்னொரு படம் என்னோட வேலை செய்யணும்னு நினைச்சல, அதான். சரிங்க, கதை கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளா? 3 நாள். முன்னே அதே தான். புதிய பூமி கேட்டபோது 3 நாள். 3வது நாள் கதையை கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது ஓகே ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவையே நான் 3 நாள் சொன்னேன். 3 நாள் கழிச்சு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார்ல பவுண்ட் நோட் புக், அப்போவே நான் அப்படித்தான் எழுதுவேன். எழுதினா இவ்வளோ எழுதிடுவேன். எழுதி அதை ஃபைலாக போட்டு, ஏன் அந்த பழக்கம் வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன், ஒரு காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறதுக்காக பேசல. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வயசு 80 ஆச்சு. அதனால் இனிமேல் என்னை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்.